தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு தொடர்ந்து இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்கள். நடிகரும் தாவேக தலைவருமான விஜயிடம் இருந்து விவாகரத்து கூறி அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் அவரது முகவரி உள்ளிட்டவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதல் மனுதாரராக விஜய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது, அதாவது சங்கீதா தாம் இருக்கும் முகவரி, அதாவது விஜயினுடைய முகவரியை தான் தமது முகவரியாகவும் சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டு இருக்கிறார். மேலும் அவர்களுக்கு எப்போது திருமணம் நடந்தது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த மனுவை பொறுத்த வரைக்கும் இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்த்தால், இருவருக்கும் முதலில் 1998ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி இவர்களது இருவரது திருமணமும் லண்டனில் முதலில் அதாவது பதிவு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி சென்னையில் தங்களுக்கு திருமணம் நடந்ததாக அதாவது இந்து முறைப்படி திருமணம் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களினுடைய வாரிசுகள் தொடர்பான விவரம், மேலும் சங்கீதாவினுடைய படிப்பு தொடர்பான விவரங்கள் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. மேலும் விஜய் தற்பொழுது அவருடைய கட்சியை தொடங்கியது தொடர்பாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஜேசல் சஞ்சய் என்ற மகனும் திவ்யா சாஷா என்ற மகளும் இருப்பதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மனுவில் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சங்கீதா சார்பில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது தங்களது திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் நடைபெற்றதாக அதாவது திருமண வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமான முறையில் மகிழ்ச்சிகரமாக இருந்ததாகவும், அதே போல விஜயும் தம்மை நல்ல முறையில் கவனித்து வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் தாங்கள் இருவரும் வெளிநாடுகளுக்கெல்லாம் அடிக்கடி சென்று, அதாவது குடும்பமாக வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்றிருந்ததும், அதே போல லண்டனில் இருக்கக்கூடிய தமது பெற்றோர்களை சந்திப்பதற்கும் கூட தாங்கள் எல்லாம் ஒன்றாக சென்று வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மேலும் அதாவது மற்ற நிகழ்ச்சிகள் மற்றும் சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் விஜய் எல்லாம் அழைத்து சென்றதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில்தான் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் விஜயினுடைய நடவடிக்கை தமக்கு பிடிக்காத வகையில் மாறியதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்துதான் தங்களது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு விஜயினுடைய நடவடிக்கை தான் காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் சங்கீதா சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக் கொள்வதற்கு இரு தரப்பிலும் முயற்சிகள் மேற்கொண்டதாகவும், ஆனால் விஜயினுடைய நடவடிக்கை தொடர்ந்து தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தங்களது பிள்ளைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டு ஒன்றாக வாழவே தாம் விரும்பியதாகவும், ஆனால் காலப்போக்கில் இந்த பிரச்சனை இன்னும் அதாவது பிரச்சனை அதிகரித்துக் கொண்டே போனதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. யாரால் பிரச்சனை வந்தது என்ற விவரத்தை நாம் தெரிவிக்க விரும்பவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆனால் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த மனுவில் சங்கீதா சார்பில் வைக்கப்பட்டு இருக்கிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்துதான் இந்த விவாகரத்து, அதாவது அந்த திருமணத்தை ரத்து செய்துவிட்டு விஜயிடமிருந்து தமக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை சங்கீதா சார்பில் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட தங்களது திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் சங்கீதா சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீலாங்கரை ஸ்ரீ கபாலீஸ்வரர் நகர் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய
அந்த வீட்டை தமக்கு தாம் வசிப்பதற்கு உரிமை வழங்க வேண்டும் என்றும் அந்த கோரிக்கையை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த வழக்கு முடியும் வரை ஸ்ரீ கபாலீஸ்வரர் நகர் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் நாம் வசிப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும், அல்லது அதற்கு நிகரான ஒரு வசிப்பிடத்தை தமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஜீவனாம்சமாக ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தொகையை வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதாவது டைரக்ட்லி ரெஸ்பாண்டன்ட் to pay fair and reasonable permanent alimony to the petitioner. அதாவது நிரந்தர ஜீவனாம்சமாக ஒரு தொகையை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த வழக்கு செலவிற்கான தொகையை விஜயை ஏற்க உத்தரவிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த மனுவானது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த மனுவானது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. தற்பொழுதுதான் இந்த மனுவானது எண்ணிடப்பட்டு அதற்கான நடைமுறைகள் தொடங்கி இருக்கின்றன. மேலும் இந்த வழக்குக்காக சங்கீதா சார்பில் 50 ரூபாய் செலுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த தகவலும் இந்த மனுவில் இடம்பெற்று இருக்கிறது. மதியழகன், சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கக்கூடிய சூழல்ல தவிக தலைவர் விஜய் அவர்கள் தீவிரமாக அரசியல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் அவரது குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பின்னடைவு, விரிசல் அவரது அரசியல் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை கண்டிக்கக்கூடிய நிலையில் அடுத்து விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பப்படும். அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய ஒரு சூழலானது ஏற்படும். இது ஒரு குடும்ப நலன் சார்ந்த விவகாரம் என்பதால் நீதிபதிகள் இதுவரையில் கவுன்சிலிங் செல்வதற்கு உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இல்லை, கவுன்சிலிங் எங்களுக்கு தேவையில்லை, பிரிவதில் உறுதியாக இருந்தால் நீதிமன்றம் அதற்கேற்ப உத்தரவை பிறப்பிக்கும். அதாவது விவாகரத்து வழக்கிலே கூட இரண்டு விதமான மனுக்கள் தாக்கல் செய்யலாம். ஒன்று, கணவன் மனைவியிடையே இருவரில் யாராவது ஒருவர் தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யலாம். அல்லது பரஸ்பரம் மனது விட்டு இருவரும், அதாவது தாங்கள் பிரிய விரும்புவதாக இருவரும் ஒன்றாக சேர்ந்து மனு தாக்கல் செய்யலாம். அந்த வகையில் இந்த மனுவை பொறுத்தவரை சங்கீதா தான் தமக்கு விவாகரத்து வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது மனு விசாரணைக்கு வரும்பொழுது விஜய் தரப்பில் சங்கீதா கோரிக்கை விவாகரத்து வழங்க தாங்கள் தயாராக இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டால் உடனடியாக இந்த வழக்கு முடிவுக்கு வந்துவிடும். இல்லை, விவாகரத்து வழங்க விரும்பவில்லை, இந்த வழக்கை நடத்த விரும்புவதாக விஜய் தரப்பில் கூறினால் அதற்கேற்ப இந்த வழக்கு விசாரணை நடைபெறும். தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. விஜயும் பரப்புரை மேற்கொள்வதற்கான தேவை இருக்கிறது. அது போன்ற ஒரு சூழலில் தற்பொழுது இது போன்ற ஒரு சட்ட ரீதியான போராட்டம், அதுவும் தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியான சட்ட போராட்டம் என்பது விஜய்க்கு ஒரு பின்னடைவாகவே இருக்கும். இந்த விஷயத்தில் அவர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தேவையானது தற்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. இதை விஜய் எப்படி கையாளப் போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு இல்லாமல் இந்த மனுவில் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தனிப்பட்ட முறையில் சங்கீதா தெரிவித்திருக்கிறார். விஜய்க்கு ஒரு நடிகையுடன் தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை சங்கீதா சுமத்தி இருக்கிறார். ஆனால் அந்த நடிகை யார் என்று தாம் குறிப்பிட விரும்பவில்லை, அவரது பெயரை தாங்கள் வெளியில் சொல்ல விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தையும் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது போன்ற விஜய் மீது இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருப்பது என்பதே சமூகம் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய பிம்பத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. விஜயினுடைய அந்த நடத்தை காரணமாகவே தாம் விவாகரத்து கோருவதாகவும் சங்கீதா சார்பில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக விஜய்க்கு ஒரு நடிகையுடன் தொடர்பு இருப்பது தமக்கு தெரிய வந்தது. அதாவது ஏப்ரல் மாதம் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த விவகாரம் தமக்கு தெரிய வந்தது. இது தமக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியது. இந்த நடவடிக்கை என்பது ஒரு துரோகம் மட்டுமல்லாமல் திருமண வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் விஜயனுடைய இந்த நடவடிக்கை இருந்தது. இதனை சரி செய்யும், அதாவது இந்த விவகாரத்தை பேசி இது தொடர்பாக விஜயிடம் பேசிய பொழுது
அந்த நடிகையுடனான தொடர்பை தாம் துண்டித்து விடுவதாக அவர் கூறினார். ஆனால் கூறியபடி விஜய் நடந்து கொள்ளவில்லை என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மேலும் 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை வழக்கறிஞர்கள் மூலம் விவகாரத்தை சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்வதற்கு தாங்கள் முயன்றதாகவும் தரப்பிலும் நோட்டீசுகள் பரிமாற கொள்ளப்பட்டதாகவும், ஆனால் இந்த விவகாரத்தில் எந்த உடன்பாடும் எட்டவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் குழந்தைகளினுடைய படிப்புக்காகவும் அவர்களினுடைய மனநலனை கருத்தில் கொண்டும் இந்த விவகாரத்தை தாம் தள்ளி போட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் விஜயிடம் எந்த மாற்றமும் இல்லாததன் காரணமாக தற்பொழுது இந்த முடிவை எடுத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மேலும் மன ரீதியாகவும் விஜய் தம்மை அதாவது கண்டு கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் விஜய் மீது வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அதாவது இது விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் கூட அவர் ஒரு நாடே அறியக்கூடிய மிகப்பெரிய ஒரு நடிகர், தற்பொழுது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். இதெல்லாம் பொதுவெளியில் விவாதிக்கப்படும். பொதுவெளியில் இதனை மக்கள் எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் அந்த நடிகையுடன் வெளிநாட்டுக்கு தான் சென்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அவ்வாறு வெளிநாடு அவருக்கு சென்றது அந்த புகைப்படம் எல்லாம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதனை விஜயோ அல்லது வேற யாருமோ மறுக்கவோ ஏற்கவோ இல்லை. இதன் காரணமாக விஜய் அதனை ஏற்றுக்கொள்கிறாரா, அதாவது அது ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருந்ததை விஜய் ஒப்புக்கொள்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் தமக்கு வந்ததாக சங்கீதா தளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் தமக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியதாகவும், தமக்கு மட்டுமல்லாமல் நமது குழந்தைகளுக்கும் மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியதாகவும் சங்கீதா சார்பில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மேலும் இவ்வளவு வெளிப்படைத்தன்மையாக விஜய் அந்த நடிகையுடன் தொடர்பு இருந்தது தமக்கு மட்டுமில்லாமல் தமது பிள்ளைகளுக்கும் மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியதாகவும் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மேலும் தேவையற்ற விளம்பரங்களை தருவதை தவிர்க்கக்கூடிய வகையில் அந்த நடிகையினுடைய பெயர் என்ன என்பதை தாம் குறிப்பிடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மதியழகன், தற்போது தாவேக தலைவர் விஜய் அவர்களது மனைவி விவாகரத்து கோரி மனு அளித்திருக்கக்கூடிய இந்த செய்தி பூதாகரமாகி இருக்கக்கூடிய சூழல்ல சங்கீதா அவர்கள் ஜீவனாம்சம் கோரியிருந்தார். அதனை விஜய் தர மறுத்து விட்டார் என்று சொல்லியிருந்தீங்க. எவ்வளவு தொகை ஜீவனாம்சமாக கோரியிருந்தார்? உங்களது கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்பாக தற்பொழுது நாம் இன்னொரு முக்கியமான தகவலையும் தெரிவிக்க வேண்டும். அதாவது அந்த குறிப்பிட்ட நடிகை யார் என்பதை தாம் தெரிவிக்க விரும்பவில்லை என்று சங்கீதா மனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதே வேளையில் நீதிமன்றம் விரும்பினால் அந்த நடிகையையும் இந்த வழக்கில் இரண்டாவது எதிர்மனுதாரராக சேர்க்க தாம் தயாராக இருப்பதாக சங்கீதா சார்பில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அந்த நடிகை யார் என்று தெரிவித்து வீண் விளம்பரத்தை தாம் ஏற்படுத்தி கொடுக்க விரும்பவில்லை. அதே போல அதாவது இது தாம் கூறக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரம் இல்லாமல் தாம் குற்றம் சாட்டுவதாக நினைக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் அனுமதி அளித்தால் அந்த நடிகையையும் இந்த வழக்கில் இரண்டாவது எதிர் மனுதாரராக சேர்க்க தாம் தயாராக இருப்பதாக சங்கீதா சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சங்கீதா இந்த மனுவில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். அதாவது தமக்கு உரிய நிரந்தர ஜீவனாம்சத்தை வழங்க விஜய்க்கு உத்தரவிட வேண்டும். எவ்வளவு தொகை என்று அவர் குறிப்பிடவில்லை. ரீசனபிள் பர்மனன்ட் அலிமனி இந்த வார்த்தை தான் மனுவில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதாவது ஒரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொகையை நிரந்தர ஜீவனாம்சமாக தமக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அவர் எவ்வளவு என்பதை இந்த மனுவில் குறிப்பிடவில்லை. அது வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் பொழுது சங்கீதா சார்பில் அந்த தொகை என்ன என்பது தெரிவிக்கப்படும். விஜய் அதனை ஏற்றுக்கொள்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போல அந்த வழக்கு முடியும் வரை தற்போது அந்த நீலாங்கரை இல்லத்தில் தாம் வசிக்க தமக்கு அனுமதி அளிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கு சமமான ஒரு
வசிப்பிடத்தை தமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.